Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, உளுத்தம்பருப்பு, புளி, கடுகுளுந்து, காஞ்ச மிளகா, எண்ணெய், உப்பு. தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் 2 பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க 5 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இப்போ நம்ம 5 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா? இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சரில் இந்த தக்காளி கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடுகுளுந்து, கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த தக்காளி சட்னி வெண்பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.